என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். சென்னை திருவொற்றியூர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் 149 சலவை தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு குடியிருப்புக்கான கிரையப்பத்திரம் வழங்கப்பட்டது. திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KB சங்கர் 149 பயனாளிகளுக்கு அதிகாரிகள் முன்னிலையில் வழங்கினார். திருவொற்றியூர் ஒண்டிகுப்பம் பகுதியில் சலவை தொழிலாளர் குடியிருப்பு உள்ளது. இங்கு வசிப்பவர்களுக்கு 2019ஆம் ஆண்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 5 பிரிவுகளாக 149 அடுக்குமாடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் பயனாளர் பங்கீட்டுத் தொகையினை முழுவதுமாக செலுத்தி 72 பயனாளிகளுக்கு கிரையப்பத்திரம் வழங்கும் நிகழ்ச்சி குடியிருப்பு வளாகத்தில் நடந்தது. இதில் MLA சங்கர் பங்கேற்று கிரையப்பத்திரத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய உதவி செயற்பொறியாளர் நக்கீரன், உதவி பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், எஸ்டேட் அலுவலர் குணசேகரன், சமுதாய அலுவலர் ஆனந்தன் மற்றும் ஊர் தலைவர் மாசலாமணி உட்பட பலர் பங்கேற்றனர். உடனடியாக தங்களது பகுதியில் வீடுகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசு தற்போது இந்த பத்திரத்தை வழங்கியுள்ள நிலையில் அனைவரும் உடனடியாக பத்திரப்பதிவு செய்து கொண்டு பயன்பட வேண்டும் என, மேலும் சலவை தொழிலாளர் பகுதியில் தேவையான உதவிகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். வாங்காம இருந்திருக்கீங்க, அது அண்ணனோட பீரியட்ல இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோட ஆட்சியில அருமை அண்ணன் MLA அவர்கள் கையால் நீங்க வாங்குறது பெரிய பாக்கியம். குடிசை மாற்று வாரியத்தினுடைய அதிகாரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டுடைய திருச்சினாங்குப்பத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களே, இந்த கிராமத்தினுடைய தலைவர் ஐயா மாசிலாமன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு ஊரின் சார்பாக இப்போது கிரையப்பத்திரத்தை வாங்குறாங்க. திரு காத்தவராயன் A4, அதற்கு அடுத்து திருமதி ஜானகி திரு K குப்பன் A11, திரு A குப்பன் 2, திரு கிருஷ்ணன் A17, அதற்கு அடுத்து திருமதி சுந்தரி A19, திருமதி சுந்தரி A19, திருமதி விஜயகுமாரி A20, திரு சுப்பிரமணி A30, திருமதி திவ்ய பாரதி A32, திருமதி திவ்ய பாரதி என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.